வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 அப்டேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு, நல்ல ரீச்சுமே வந்து கிடச்சிருந்துச்சு. ட்ரெண்டிங் நம்பர் 2, ட்ரெண்டிங் நம்பர் 3 அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வீடியோ வந்து இந்தளவு ரீச் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் வந்து அம்மாவோட ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதே மாதிரி அனுஷாவுக்கு வந்து ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணுறோம். அந்த மாதிரி நல்ல சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுலேயே வந்து நிறைய பேர் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அம்மா ரீச் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அம்மா வந்து ரீச் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு டைமுக்கு வந்து வெனஸ்டே நைட்டு 9:40க்கு வந்து ஃப்ளைட் ஏறினாங்க. ஸோ நம்ம ஒரு டைம் படி பார்த்தோன்னா தேர்ஸ்டே ஒரு ஈவினிங் 6:30 அந்த மாதிரியே வந்து 6:15 போலேயே வந்து ரீச் ஆகிட்டாங்க. பட் வந்து அம்மா இன்னும் அனுஷா வீட்டுக்கு வந்து போகலை. அம்மா வந்து இப்போது வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் தான் வந்து இருக்காங்க. வீடியோவில் வந்து இன்னொன்றும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பெரியம்மாவும் கூட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பெரியப்பாவும் கூட போயிருக்காங்க. பட் வந்து அவங்களோட பையனுமே வந்து யூஎஸில் தான் இருக்காங்க. அவங்க வந்து நியூயார்க்கில் இருக்காங்க, அனுஷா வந்து பாஸ்டனில் இருக்கா. ஸோ அம்மா, பெரியம்மா, பெரியப்பா 3 பேருமே ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க் தான் வந்து போயிருக்காங்க. நியூயார்க்கில் வந்து ஒரு 2 days இருந்துட்டு அதுக்கப்புறம் நியூயார்க்லேருந்து கிளம்பி பாஸ்டனுக்கு வந்து எல்லோரும் வந்து போவாங்க. அம்மா வந்து அனுஷா வீட்டில் இருப்பாங்க, பெரியம்மா வந்து அவங்களோட பையன் வீட்டில் இருப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து என்னென்னா, மித்ரா குட்டி வந்து தவளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவுமே நடந்து ஒரு 2-3 வீக்ஸ் கிட்டேயே வந்து ஆயிடுச்சு. அந்த கிளிப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த வீடியோவே நான் இப்போ தான் வந்து எடிட் பண்ணுறேன். அதனால தான் வந்து லேட்டாக வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அவள் வந்து தவளை ஆரம்பித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அவளோட நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தவளை முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி அந்த தரையிலேயே இது பண்ணி வந்து அந்த நீந்தி போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தா. இன்னும் தவளலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ஒரு அதுக்கான டைம் வர்றப்ப அவளே வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோன் இன்னும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு நிற்கிறது, அதுக்கப்புறம் நடக்கிறது. ஸோ குழந்தைங்க இப்படி ஒவ்வொன்றா பண்ணுறதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் தவழ்ந்து வர்ற கிளிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளிப்ஸை வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவுக்கு கொடுத்த அதே சப்போர்ட் வந்து இனிமேலும் கொடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ரீச் அந்த மாதிரி கிடைக்கிறப்ப, அது மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரப்போ, அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வீடியோஸ் நல்லா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி ட்ரெண்டிங் நம்பர் 2 வந்து வந்திருக்கு. நான் அதை வந்து கவனிக்கலை. எனக்கு ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்களோட வீடியோ ட்ரெண்டிங் நம்பர் 2, ட்ரெண்டிங் நம்பர் 3 அப்படி ரொம்ப நேரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதை பார்க்க வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே சப்போர்ட் இனிமேலும் வந்து கொடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ் தான் மித்ரா ஃபஸ்ட்டு முட்டி போட்டு தவழ ஆரம்பித்த கிளிப்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக பாடி அந்த நீந்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீந்திட்டு இருந்தா. எப்போ தவழுவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தப்போ நமக்குள்ளேயே ஒரு பயம் வரும், ஐயோ இவ தான் லேட்டாக பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணும். பட் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியும் அவள் தவழ்ந்துருவா அப்படிங்கிற நமக்கு ஒரு தோணும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் வர்றப்போ அவளே வந்து தவழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் ஊற ஆரம்பிக்கலையா, இன்னும் நடக்க ஆரம்பிக்கலையா, அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கக்கூடாது. நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். டாக்டர் வந்து சொல்லுவாங்க அவங்க டிலேடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இல்லை, டாக்டரே வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம சமாதானமாக வந்து இருந்துக்கலாம். ஸோ மித்ரா வந்து அந்த டைமில் கரெக்டாக வந்து தவழ்ந்துட்டா. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட் பற்றி தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம், நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு ட்ரிப்ஸுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாலே கார் வந்து கலீஜ் ஆகிடும். சாப்பிட்ற ஐட்டம் கொட்டி இருக்கும், அங்கே மண் அது இதுன்னு கார் ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும். ஸோ காரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்.
அகாரோவோட கார் வேக்யூம் கிளீனர் தான். காரை வந்து நம்ம இதை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். காரில் எந்த விதமான டஸ்ட் இருந்தாலும் சரி, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்லை மண் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு வந்து க்ளீன் பண்ணிடலாம். யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு சக் பண்ணக்கூடிய இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பட்டன் ப்ரெஸ்ஸை வச்சு வந்து ஈஸியாக வந்து டஸ்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சிங்கிள் பட்டன், அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கீழே இருக்கிற கவர் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள டஸ்ட்டை வந்து ஈஸியாக வெளியே வந்து கொட்டிக்கலாம். இது கூடவே வந்து அவங்க ஒரு நாசில் ப்ரஷ்ஷுமே வந்து கொடுக்குறாங்க. அந்த நாசிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த கை போக முடியாத ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வேக்யூம் கிளீனர் உள்ளே நுழையாத மாதிரி குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம இந்த நாசில் வச்சு ஈஸியாக, அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறனால அதை நம்ம உள்ளே விட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது கூடவே வந்து ஒரு ப்ரஷ்ஷுமே வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஏதாவது ஒட்டி இருக்குது அந்த மாதிரி நம்ம அந்த ப்ரஷ்ஷை வச்சே தேய்ச்சி அந்த மாதிரி கூட வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு காரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. வெளியே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரெஷர் வாஷர் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ காரோட இன்டீரியரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்குமே நார்மல் சார்ஜிங் கேபிள் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வச்சுனாலும் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கார்லேயே பின்னாடி வந்து டிக்கிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா எங்கேயா ட்ராவல் பண்ணுறப்ப கூட ஏதாவது சிந்திடுச்சுன்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ப்ரஷ்ஷுமே வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டஸ்ட்டு கலெக்டர் அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு மேனுவல்லே வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுக்குறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது உங்களுக்கு அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபில்டர், அந்த டஸ்ட் கலெக்டிங் கேபின் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறனால நம்ம டஸ்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கூட நமக்கு டஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கீழே வந்து விழாது. உள்ளேயே வந்து எல்லாமே வந்து சக் பண்ணி வச்சுக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டுறப்ப நமக்கு எல்லாமே வந்து வெளியே வந்து விழுந்துடும். எவ்வளோ மண் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த ப்ரஷ்ஷு. அந்த ப்ரஷ்ஷை வச்சு அதில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை கூட நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுனா செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ட்ரிப்பு போயிட்டு வந்ததும் வேலை கார் கிளீனிங் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமே ரொம்ப பிஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சுதனோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து ஜூனில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு டைமே இல்லை. நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்து ஒரு 3 to 4 டேஸில் வந்து என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் இடத்துக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து கிளம்பி போயிருந்தேன். மழையாக இருந்தனால மாறன் மித்ரா 2 பேரையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் சுதனும் தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து மாறன் எங்கள் கூட அவனும் வருவேன்னு சொன்னனால அவனை மட்டும் கூட வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். மித்ரா வந்து அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டோம். நாகர்கோயிலில் இப்போ வரைக்குமே கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை, அப்பப்போ ட்ரிஸ்லிங், சில டைம் நல்லா அடிச்சுமே வந்து மழை பெய்யுது. கிளைமேட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சில டைம் வெயிலுமே வந்து அடிக்குது. இந்த மாதிரி தான் கிளைமேட் வந்து மாறி மாறி இருந்துகிட்ருக்கு. ஸோ நான், சுதன், மாறன் 3 பேரும் கிளம்பி கொஞ்சம் இடத்துக்குலாம் வந்து இன்விடேஷன்ஸ் வந்து போய் கொடுத்துருந்தோம். கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை லைட்டாக தூரிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் மாறனையும் நம்ம அழைக்க வேணான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே சொல்லி புரிய வச்சு அவனை கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு மிச்ச இடத்துக்கெல்லாம் நானும் சுதனும் மட்டும்தான் வந்து போய் கார்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து நான் பெரியம்மா வீட்டுக்கு கார்டு கொடுக்க போனப்போ எடுத்த கிளிப்பு. நான் மற்ற இடத்துல வச்செல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ இன்விடேஷன்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்து முடித்தோம். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்து இவளோட என்கேஜ்மெண்ட் வீடியோவும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதனால் மறக்காமல் நீங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு மாறனோட ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ஸ்கூல் கொஞ்சம் நல்லா ரீஓப்பன் ஆக போகுது. அவங்க ஸ்கூல்லேருந்து புக்ஸு, நோட்ஸு, யூனிஃபார்ம், பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான், சுதன், மாறன் 3 பேரும் தான் கிளம்பி போயிருந்தோம். ஸ்கூலெல்லாம் வந்து ரீஓப்பனிங்க்கு வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க.
ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். எப்போயுமே அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பேகு அப்புறம் 2 செட் ஆஃப் யூனிஃபார்ம், ஒரு எல்லோ கலர் யூனிஃபார்ம் அது மண்டே அண்ட் ஃப்ரைடே வியர் பண்ணுறதுக்கு, பிங்க் கலர் யூனிஃபார்ம் வெனஸ்டே வியர் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. கூடவே ஐடி கார்டு, தேவையான புக்ஸுக்கு போடுறதுக்கு ப்ரௌன் கவர், லேபிள் எல்லாமே வந்து கொடுத்துடுவாங்க. அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் கவர் போடுற வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் நிறைய புக்ஸே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைமில் நான் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மாறன் என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வந்து கரண்ட்டாக எல்கேஜி தான் வந்து போயிட்டுருக்கான். ஆக்சுவலி அவனோட ஏஜ் படி அவன் வந்து ப்ரீகேஜி தான் படிக்கணும். இப்போ நாங்கள் ப்ளே ஸ்கூலில் விட்டுருந்தனால லாஸ்ட் இயர் வந்து அவனோட ப்ரீகேஜி வந்து விட்டுருந்தோம். ஸோ இந்த இயர் அவன் எல்கேஜி வந்து போகிறான். பட் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் எல்கேஜி வந்து படிக்கலாம். அதனால் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் அவனை வந்து அந்த நார்மல் ஸ்கூலில் விடுறப்ப திருப்பியுமே அவன் வந்து எல்கேஜி தான் வந்து படிப்பான். ஏன்னா அதையுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து தமிழ், ஹிந்தி, அப்புறம் மேக்ஸு, இவிஎஸ், இங்கிலீஷ், 3 ஸ்கில்ஸ், ஃபோனிக்ஸ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மாறனுக்குமே வந்து எக்ஸைட்டடாக இருந்துச்சு எப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே 3 நோட்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் ப்ரௌன் ஷீட் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஸ்கூல் திறக்கிறதுக்கு தான் வந்து வெயிட்டிங். எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன பிறகு ஸ்கூலுக்கு பேக் பண்ணுற ஸ்நாக்ஸு, லன்ச் அந்த மாதிரி வீடியோஸ் கூட நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிற இந்த கிளிப்ஸ் எல்லாமே சும்மா ரேண்டமாக அம்மா வீட்டில் வச்சு விளையாடிட்டு இருக்கிறப்ப எடுத்தது தான். இந்த குதிரை வந்து அக்கா வீட்டில் உள்ளது. மகாமகி வந்து குட்டி பிள்ளையாக இருக்கிறப்ப அவங்க வீட்டில் வச்சு விளையாடிட்டு இருந்தது. பட் வந்து அது எங்கள் சதீஷை தான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவே வந்து இருந்தது. ஸோ அந்த குதிரையை வந்து மகாமகி விளையாட ஸ்டாப் பண்ண பிறகு அக்கா கொண்டு வந்து அம்மா வீட்டில் போட்டால். ஸோ இப்போ அதில் மாறன் வந்து விளையாடிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மித்ரா வந்து விளையாடுவாள். அதுக்கப்புறம் அனுஷாவோட பேபி வந்து அவங்க விளையாடுவாங்க. இந்த மாதிரிலாம் டாய்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறப்ப டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்ருக்கும். கொஞ்சம் நேரம் மாறன் தனியாக விளையாடுவான், அதுக்கப்புறம் மித்ராவோட சேர்ந்து விளையாடுவான். 2 பேரும் டாய்ஸ்க்கு அடிப்பிடி போடுவாங்க. இப்படி தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற அந்த கிளிப் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஒரு குட்டியோண்டு டம்ளர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை வந்து அவன் மூக்கில் அப்படியே வச்சுட்டு ஹோல்ட் பண்ணி காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். எப்படி தான் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வருதுன்னே வந்து தெரியல. உங்கள் வீட்டு வாண்டுகளும் இந்த மாதிரிலாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.